வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் திமுகவின் திரு மனுஷபுத்திரன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டுக்காக 17 லட்சம் கோடி பணப்புழக்கத்தை முடக்குவதா அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரு. கள்ளப்பணத்தோடைய அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம் பத்ரி? இது இந்த கள்ள நோட்டுகள், ஃபேக் கரன்சி, அதற்காக மட்டும்தான் இதை செய்தார்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 3 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த ஃபேக் கரன்சியும் ஒரு காரணம். ஆக இந்த 400 கோடிக்காக தான் இந்த 17 லட்சம் கோடியை முடக்கினார்கள்னு சொல்ல முடியாது. இந்த மூவ் சரியா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இதோடைய முதன்மை நோக்கமாக நான் பார்க்கறது கருப்பு பணம், பிளாக் மணி என்று கணக்கில் வராத பணத்தை வெளிக்கொண்டு வருவது அல்லது அதை முற்றிலுமாக சர்க்குலேஷனிலிருந்து நீக்குவதுங்கிறத அந்த நோக்கம்தான் முதன்மை நோக்கமாக இருக்குது. ப்ளஸ் அதர் நோக்கங்கள் கூட. அதனால் 3 நோக்கம் சொன்னீங்க. ஒன்று கள்ளப்பணம், இன்னொன்று கருப்பு பணம், இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம்? இன்னொன்று உங்களுக்கு இது இந்த டெரர் லிங்க் இருக்கு இல்லையா, அதையும் அது இந்த கள்ளப்பணம் மூலமாகத்தான் உள்ள வருது. பட் முக்கியமாக அது நேரடியாக அந்த பயங்கரவாதத்தோடு தொடர்புடையதுனால அந்த அந்த டெரர் சர்க்கியூட்டுக்கு போகக்கூடிய அந்த நிதி அப்படிங்கிறது தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் அதுவும் கூட சொல்லப்பட்டது. பார்க்கலாம். சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கருப்பு பணம் என்பது, அதாவது மொத்த அந்த கருப்பு பண சந்தையில் இந்த கரன்சியில் இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு அல்லது வேறு துறைகளில் இந்த கருப்பு பணம் முதலீடு செய்யப்பட்டிருப்பது எவ்வளவு என்கிற அடிப்படையில் பார்த்தால்தான் இந்த நடவடிக்கையினுடைய அபத்தம் என்பது புரியும். ஏதோ இந்த கருப்பு பணத்தை அல்லது நீங்கள் இந்த ஒரு பேரலல் எக்கானமி என்பது முழுக்க கரன்சி வழியாகத்தான் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது என்பது போன்ற தோற்றத்தை மோடி ஏற்படுத்த விரும்புகிறார். உண்மையில் ஏற்கனவே பல முறை சொல்லப்பட்டது போல கருப்பு பணத்தினுடைய பெரும்பகுதி அது நீங்கள் அயல்நாட்டு வங்கிகளில் இருக்கிறது, தங்கத்தின் மீது இருக்கிறது, நிலங்களின் மீது இருக்கிறது, அல்லது பங்குச்சந்தையின் மீது இருக்கிறது. இது போன்ற எந்த விஷயத்தின் பற்றியும் இவர்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இல்லாமல் ஒரு பணவீக்கம் என்பது இவ்வளவு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு 1000 ரூபாயும் 500 ரூபாயும் இவ்வளவு தூரம் மக்களிடமிருந்து விலக்குவதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிப்பதில் ஒரு பெரிய ஒரு மேஜர் அட்டாக் நடந்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. இது வெறும் தோற்றம் மட்டும்தான். உண்மையிலேயே நீங்கள் இந்த கள்ளப்பணம் என்பதை நீங்கள் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் என்பதோடு தான் நீங்கள் அதை பொருத்தி பார்க்க வேண்டும். அதாவது சட்டத்தினுடைய பார்வைக்கு உட்படாத நிறைய விஷயங்களில் இந்த கருப்பு பணம் என்பது முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அதை கரன்சி வடிவில் நீங்கள் அகற்றி விடலாம் என்று நம்புவது என்பது ஒரு ஏமாற்று வேலை. ஆகவே இந்த விஷயத்தில் முழுக்க மக்களை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கி மக்களிடம் இருக்கக்கூடிய பணம் அதை வங்கிகளுக்கு கொண்டு வருவது, கள்ளப்பணத்தை அல்ல. வங்கிகளுக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பல தனியார் நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு பெரிய அளவிற்கு கடன்களை கொடுத்து வங்கிகள் திவாலாகக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்துவிட்டன. ஆகவே வங்கிகளுக்கு புதிய மூலதனத்தை திரட்டுவதற்காக மக்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் மூலதனத்தை திரட்டுவதற்காக இது செய்யப்படுகிறதே ஒழிய உண்மையில் இது கருப்பு பணம் எங்கு இருக்கிறதோ அங்கு இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. ரொம்ப புதிய பார்வையா இருக்கு. வங்கிகளுக்கு மூலதனத்தை திரட்டுவதற்காக இந்த முயற்சி அப்படிங்கிறத எப்படி பார்க்குறாரு? அது தவறான பார்வை. அது ஃபேஸ்புக்கில் கட்டுரைகளாகலாம் வந்துட்டு இருக்கு. டெபாசிட் என்பது வேறு, கேபிட்டல் என்பது வேறு, மூலதனம் என்பது வேறு. ஒன்றை இன்னொன்றாகலாம் மாற்ற முடியாது எந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்லையும். இதுக்கு வரிசையாக இது நான் சமூக வலைத்தளங்களில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்திய வங்கிகளுக்கு கேபிட்டல் இன்ஃபியூஷன் தேவை என்று பல ஆண்டுகளாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதற்கு காரணம் இந்த என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்னு சொல்லக்கூடிய வாராக்கடன்கள்லாம் பெருமளவு வராமலேயே போகின்றன. அது நன்றாக தெரிந்த ஒரு விஷயம்தான். அதை மக்களிடமிருந்து டெபாசிட் தொகையாக பெற்றெல்லாம் அதை சரி கட்ட முடியாது ப்ராப்பர் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் படி. அதற்கு ஒரே வழி, வங்கிகள் தங்களுடைய லாபத்தை அதிகரித்து அது ரிசர்வ்ஸில் போகிறது ஒன்று. வங்கிகளுடைய பங்குதாரர்கள் பெருமளவு அரசு பங்குதாரராக இருக்கக்கூடிய வங்கிகளில் அரசு நேரடியாக பணத்தை விதைக்க வேண்டும். வேற வழியே கிடையாது. மக்கள்கிட்ட வாங்கினா மக்கள்கிட்ட திரும்பி கொடுத்துதான் ஆகணும். அதனால பேலன்ஸ் ஷீட்ல இது இருக்கிற இடம் வேறு,
என்பிஏவை சரி கட்டுவதற்காக நீங்கள் கொண்டு வர வேண்டிய இடம் வேறு. இதை இப்படி எடுத்து அப்படியெல்லாம் போட முடியாது. அது இல்லை இங்க விஷயம். முதல்ல அறிவிப்பு வரும்போது விமர்சனம் ரொம்ப குறைவாகவும் வரவேற்பு ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. ஆனா இப்ப எல்லார்கிட்டயுமே ஒரு எரிச்சல், ஒரு விதமான ஆதங்கம், கோபம். இலக்கு நாம இல்லையோ, நாம போய் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு, நடைமுறை வாழ்க்கையில பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு ஆற்றாமை, ஒரு புலம்பல் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்குன்னு. நிச்சயமாக இது இன்னும் அதிகரிக்க போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மூவ் அறிவித்தவுடன் இது எப்படி செயல்படுத்த போகிறார்கள் நிச்சயமாக பேசியிருப்பாங்க. அதற்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள், ரிசர்வ் வங்கியிலிருந்து, வங்கித்துறையிலிருந்தெல்லாம் ஏதோ சொல்லியிருப்பாங்க, இப்படிலாம் தான் நடக்கும், நாங்கள் கவனிச்சிருவோன்ட்டு. ஆனால் களத்தில் நிலவரம் வேறையா இருக்கு, அது நன்றாக தெரிகிறது. இவர்கள் சரியான தயாரிப்பில் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த இன்டென்ட் இருக்கு இல்லையா, எதற்காக இது செயல்படுத்தப்பட்டதுங்கிறத நகர்த்தி வச்சுட்டு எப்படி செயல்படுகிறதுன்னு பார்த்தோம்னா நிச்சயமாக குறைபாடுகள் இருக்கின்றன. மக்களுக்கு எரிச்சல் நிச்சயமாக இருக்கு. அதுவும் இதை வரவேற்ற பலருமே இன்றைக்கு தங்களை நேரடியாக அது பாதிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த கோபம்ங்கிறது தெரிகிறது. ஒரு வங்கியில் நமக்கு தெரிந்து அனௌன்ஸ்மெண்ட் பார்க்குறோம், கண்ணாடியெல்லாம் உடைச்சு செய்கிறத பார்க்குறோம். டிஃபரன்ஷியல் சர்வீஸ் பல வங்கிகளில் நடக்குது. வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் கணக்கு இல்லாதவர்களுக்கு வேறு மாதிரியாகவும் நடந்து கொள்ளக்கூடியது பார்க்கிறோம். பல சிற்றூர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளைங்கிறதே ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி அப்படிங்கும் பொழுது வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் நின்று கடைசியில் பணம் கிடைக்காமல் போகும்பொழுது வரக்கூடிய எரிச்சல். பிஸ்னஸ் இந்த பணம் உடனடியாக உள்ள வந்தால்தான் இந்த சர்க்குலேஷன்ங்கிறது இருக்கும். டிஜிட்டல் கரன்சி எல்லாரிடமும் இன்றைக்கு இல்லை. இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது செயல்பாட்டில் மோசமாக சறுக்கி இருக்கிறது தெரிகிறது. ஆனால் அந்த இன்டென்ட்ங்கிறது மேல நான் இன்னும் குறை சொல்ல விரும்பவில்லை. நோக்கம் சரியானது தான், நோக்கம் சரியானது. அதை செயல்படுத்தும் விதத்தில் இன்னும் கொஞ்சம் கவனிச்சு நிறைய இந்த இட்டரேஷன்ஸ் இப்படியெல்லாம் ஆனால் என்ன பண்ணுவது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செயல்பட்டு இருந்தால் நல்லது. இன்றைக்கு கட்டாயமாக இதுல பல இடங்கள்ல சர்க்கிள் இருக்கு. ஏடிஎம் மிஷினை ரீப்ரோகிராம் பண்றதுல பல பிரச்சனைகள் இருக்கு. சாமானிய மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பத்ரி சொல்றாரு. அந்த பார்வையில இருந்து அவர் பார்க்கிறார். ஜெட்லி கிட்ட அஸ்ஸாம் டீ எஸ்டேட் தொழிலாளர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலையே அப்படின்னு கேட்கிற போது, ஒரு சிலருக்காக பார்க்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாது, ஒரு பெரிய நடவடிக்கையை எடுக்க முடியாது, அவங்களாம் வங்கி கணக்கு தொடங்கி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள அவங்க வரணும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு செக்டார் பீப்புளை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய முயற்சியை உடனே செயல்படுத்த முடியாது, அதுல ஒரு தேக்க நிலை வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் ஒரு பெரிய முயற்சியை செய்கிற போது எந்த தயாரிப்புமே அதற்கு இல்லாமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் தான் உருவாகும். நேற்று பிரதமர் சொல்கிறார், இப்படிப்பட்ட நிலைமை உருவாகும் என்று எனக்கு தெரியும் என்று ஜப்பானில் பேசுகிறார். அதாவது அவங்க ஏதோ எதிர்பாராமல் இது நடக்கலை, இது எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை தான் அருண்ஜேட்லியும் பிரதிபலிக்கிறார். அப்போ பிரதமருடைய பொறுப்பு என்பது இதில் என்ன? நாடு முழுக்க இவ்வளவு பெரிய ஒரு கிரைசிஸ் இருக்கு, ஆனால் அவர் அங்கே போய் புல்லட் ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு, பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. நாட்டில் ஒரு பிரதமர் இந்த சமயத்தில் கூட அவர் உள்நாட்டில் இருக்க மறுக்கிறார். அதாவது நீங்கள் இந்த வராக்கடன்களை இதை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவருடைய பட்டியலை வெளியிட சொல்லி பலமுறை கேட்டாகிவிட்டது, மத்திய அரசு செய்ய மறுக்கிறது. அதே போல் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பண விவகாரம், அதை நீங்கள் கொண்டு வருவதாக சொன்ன உங்களுடைய முயற்சிகள் என்னவாயிற்று? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் எதுவுமே இவர்கள் செய்வதற்கு பதிலாக அதே போல எத்தனை லட்சம் கோடி தொடர்ந்து நீங்கள் பணம் அந்த வங்கிகளில் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் என்பது தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதன் மூலமாக இதன் மீதெல்லாம் நீங்கள் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் சாஃப்ட்வேர் டார்கெட் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரையும் நீங்கள் அந்த இ-மணி என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்குள் கொண்டு வந்து விட்டீர்களா? நம்முடைய கிராமப்புற பொருளாதார அமைப்பு எப்படி செயல்படுகிறது? கேபிட்டலிசம் இங்கே இந்தியாவில் எப்படி செயல்படுகிறது? இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் எதை பற்றியும் இல்லாமல் நீங்கள் ஒரு சாதாரணமாக மக்கள் புழங்கக்கூடிய இந்த தங்களுடைய சொந்த பணத்தை எடுப்பதற்காக 3 நாள் 4 நாட்களாக கியூவில் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏடிஎம் மிஷின், அந்த மிஷினில் 2000 ரூபாய் நோட்டை வைக்கிறதுக்கு ட்ரே இல்லைன்னு சொல்றாங்க, அந்த சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணப்படலன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த பேசிக்கா இந்த பார்வை கூட இல்லைன்னா நீங்க மற்ற பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையும் விடுங்க. நீங்க வங்கிக்கு சொல்ல முடியாது இல்ல, இந்த சைஸ்ல தான் இந்த பணம் இருக்கும், 2000 நோட்டு வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்போகுதுங்கிற விஷயத்தை நீங்க வங்கிகளுக்கு சொன்னாவே எல்லாருக்கும் வெளியில கசிஞ்சிரும் அப்படிங்கிற. இல்ல இப்ப அது கசியாம நீங்க இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? மிக வெளிப்படையாக கடந்த சில மாதங்களில் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வங்கிகளில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் சுட்டிக்காட்டுகிறார்.
அப்படி இருக்கிற போது பாஜகவினுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்கள் வங்கிகளுக்கு கூட இதை தெரிவிக்காமல் நீங்கள் அமுல்படுத்தினால் இந்த கிரைசிஸ்க்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? இவ்வளவு ஜனங்களை நீங்க நடுத்தருவுல பிச்சைக்காரர்கள் போல நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. இதுக்கு அரசுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு 2000 நோட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு எங்கேயுமே சேஞ்ச் இல்ல. இந்த சேஞ்சை ஏன் உன்னால அரேஞ்ச் பண்ண முடியல? அப்ப அரசுக்கு எந்த பொறுப்புமே அதுல கிடையாதா? ஜூலைக்கு அப்புறம் ஒரு 4 மாதங்கள்ல அதிகமா பணம் டெபாசிட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 மாதங்கள்ல அந்த அளவுக்கு டெபாசிட் ஆகல. அப்ப இது இயல்பாகவே மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பெருநிறுவனங்களுக்கு, அரசு அதிகாரத்தோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கு. அதனால இனிமே ஒரு விதமான லாபமும் இல்லை அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கலாம்? அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது மக்கள் இன்றைக்கு படக்கூடிய துன்பம் அது தனி, அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதில் மனுஷபுத்திரன் சொன்ன பல விஷயங்கள் முக்கியமானது. இன்றைக்கு இவர் ஜப்பான் போய்தான் ஆயிருக்க வேண்டுமா? இங்கே இருந்து கொண்டு இந்த விஷயத்தை ஒரு போர் தளபதி போல இருந்தெல்லாம் இதை செயல்படுத்தி இருக்கணும். அது பார்ப்போம். ஆனால் இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்ங்கிறது செப்டம்பர் வரைக்கும் நடைமுறையில் இருந்தது இல்லையா? அந்த செப்டம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் பலர் ஒன்று நம்ம இந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீமுக்குள்ளே வரணும். அப்படி செய்யும் பொழுதே கூட உங்களுக்கு ஒரு கணிசமான அளவுக்கான கருப்பு பணம் வெள்ளையாக அரசின் அனுமதியோடு மாற்றப்படுகிறது. அந்த என்ன டாக்ஸ் ப்ளஸ் பெனல்ட்டி அந்த 45% கட்டிட்டு வருது. அதெல்லாம் வங்கி சிஸ்டத்துக்குள்ளே வருது இல்லையா? ஸோ அதனாலையும் உங்களுக்கு டெபாசிட் அதிகமாகுது. இதில் தப்பிச்சிட முடியும். அதாவது வாலண்டரியாக டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம், அவங்க எப்போ பிடிப்பாங்க பார்த்துக்கலாம், பணத்தை நம்ம நேராக வங்கியில் போட்டுருவோம் என்றும் வங்கியில் ஒரு கணிசமான அளவுக்கு பணம் வந்திருக்கும், அவருக்கு பிடிக்கும் பொழுது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு கணிசமான அமௌண்ட். இது செப்டம்பர் வரைக்குமானது. அதில் ஒரு ஸ்பில் ஓவர் அக்டோபரில் இருக்கும். அக்டோபர் காலகட்டம் உங்களுக்கு நம்முடைய வட இந்தியாவும் தென்னிந்தியா 2 இடத்துலையுமே பண்டிகை காலம். பண்டிகை காலத்தில் நடக்கக்கூடிய விற்பனை எல்லாமே பெருமளவு கேஷில் நடந்திருக்கு இல்லையா, ரொக்கமாக. அந்த ரொக்கம் தொடர்ந்து உள்ள வருது. இப்போ அப்படிங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ரொக்கமாக வங்கிகளுக்குள்ள வருவதற்கான ஆப்வியஸ் ரீசன்ஸ் இருக்கு. அந்த 4 மாதங்கள் தான் அதிகம் அந்த காலகட்டத்தில் தான். இல்லை, அதில் போன ஒவ்வொரு வருடமும் இதே போல பண்டிகை காலத்துல இவ்வளவு தூரம் இந்த டெபாசிட் அதிகரிச்சிருக்காங்கிறதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு அன்யூஷுவலா இது இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது தான் இப்ப இங்க விஷயம். அதான் தாமாக முன் பணத்தை ஒப்படைக்கிற திட்டம் இருந்தது இல்லையா, அது கடந்த ஆண்டுகள் இல்லாத போது அது ஆட்டோமேட்டிக்கா குறையல. இல்ல, அப்ப இந்த ரீசனை நீங்க இதனாலதானே நீங்க எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். அதாவது இது நீங்க தானா கொண்டு அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இந்த பணம் வந்ததுங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? இது ஒரு காரணம் இல்ல. இன்னொன்னு நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வர்த்தக நடவடிக்கைகள்ல தான் இவ்வளவு கருப்பு பணம் புழங்குது அப்படிங்கறதா ஒரு ஆர்குமெண்டா இருக்கு. ஆனா எல்லாரும் பேங்க்ல போய் டெபாசிட் பண்றாங்கன்னு இன்னொரு ஆர்குமெண்டையும் நம்ம வைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஆக இந்த 4 மாசத்துல நடந்த இந்த டெபாசிட், இன்னைக்கு தங்க வாங்குறவங்க எல்லாம் மோடி நாங்க இனிமேல் யார் சிசிடிவி கேமரா பதிவெல்லாம் வச்சு நாங்க கண்டுபிடிப்போம்னு சொல்றாங்க. இந்த டெபாசிட்டை யார் பண்ணாங்க, என்ன பின்புலத்தில் பண்ணாங்க, இதை பத்தி நமக்கு ஏதாவது இருக்கா? இது நியாயமான கேள்வி தானே. துல்லிய தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்கன்னா யார்கிட்ட பணம் இருக்கு? இது துல்லிய தாக்குதல் சொன்னது யாரு? இது துல்லிய தாக்குதலே கிடையாது. இல்ல, அந்த விமர்சனம் சார்ந்த ஒரு கேள்விதான். இது துல்லிய தாக்குதல், கருப்பு பணம் மீதான துல்லிய தாக்குதல் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்படின்னா இப்ப யார்கிட்ட கருப்பு பணம் இருக்கு, யாராரு தவறு செய்யறாங்கன்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா பண்ணியிருந்தா இது துல்லிய தாக்குதல்னு எடுத்துக்கலாம். அப்படி செய்திருந்தால்தான் அது துல்லிய தாக்குதல். சராசரியான ஒரு வியாபாரிக்கு 50% அளவுக்கு விற்பனை பாதிக்கப்பட்டிருக்கு. 32 ரூபா வித்த தக்காளி இப்ப 4 ரூபாய்க்கு வித்திருக்கு. எங்கேயும் போய் சாப்பிட முடியல. இது மாதிரி சராசரி மனிதன் 99 கோடி பேர் போய் கியூல நிக்கிறாங்க. ஆனா இவங்க யார்கிட்டயுமே கருப்பு பணம் இல்லைன்னு மம்தா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப இது நியாயமான குற்றச்சாட்டு தானே? முழுமையில நியாயமான குற்றச்சாட்டு இல்லை. நிச்சயமாக சாதாரண மக்கள், சாதாரண வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல மாற்றே இல்லை. ஆனால் பெருமளவு சாதாரண மக்கள்கிட்டையுமே, அதாவது நான் சொல்றது சாதாரண மக்கள் அப்படின்னா பரம ஏழைகள்கிட்ட இல்லை. ஏழைகள்கிட்ட எந்த கருப்பு வெள்ளைங்கிற பேச்சே கிடையாது, பணமே இல்லை, அவர்களை விட்டுடுவோம். ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் மிடில் கிளாஸ்ட கருப்பு பணம் இருக்கிறது. சாதாரண மக்கள்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள்ட்ட இருக்கிறது. இப்ப போய் பணத்தை கியூல நின்று வங்கியில பணம் மாத்தக்கூடிய, டெபாசிட் பண்ணக்கூடியவர்கள்ட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். இருக்கு. இங்க ப்ரொஃபஷனல் கிளாஸஸ், அதாவது சாலரிடு ஆட்களை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா மீது எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்ட். ஆனால் இந்த முறை மூலமா தான் அவர்களை போய் பிடிக்கணுமாங்கிறதுல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா நம்ம நீதி பற்றி சொல்லும் பொழுது ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது
4 தப்பு செஞ்சவங்க தப்பிச்சு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியாக இன்றைக்கு ரொம்ப அன்றாடங்காய்ச்சிகள், பாவப்பட்டவர்கள், ரொம்ப இந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கு எந்த நிலையிலையும் போகாதவர்கள் எல்லாமும் இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள். இது இன்னும் பிளான் செய்திருக்கலாம், இன்னும் பல சினாரியோஸை யோசிச்சு பார்த்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்வேனே தவிர, கருப்பு பணம் என்பது நன்றாக விரவி இருக்கு. எல்லா ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்லயும் அது இருக்கு. நல்ல சேலரிடு மிடில் கிளாஸுமே வேறு வழியின்றி அந்த அளவு இப்ப மனுஷன் சொன்ன மாதிரி அந்த அளவு கட்டிடங்களாக, பணமாக, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பணமாக, முதலீடாக அதிகமா இருக்கு. இந்த தொகை ரொம்ப குறைவா இருக்கு. அதிகமா குறைவாங்கிறத எனக்கு கணக்கீடு செய்வதற்கு எனக்கு தகவல் கிடையாது. அதனால நான் அதை ஆமோதிக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன், நான் விட்டுடுறேன். ஆனால் பணமாக கணிசமான அளவு நம்முடைய பொருளாதாரத்தில் அது சுழன்று கொண்டு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதாவது இருக்கு அப்படிங்கிற நண்பர் பத்ரி சொல்றப்ப மற்ற தொகைகளில் இருக்கக்கூடிய அந்த முதலீடுக்கு என்கிட்ட கணக்கு இல்லைன்றாரு. அப்ப கரன்சியா இருக்கிறதுக்கு மட்டும் அவர் உறுதியா இருக்குன்னு நம்புறேன்னு சொல்றாரு. அதுதான் விஷயம். அப்ப இதுலயுமே இதே இங்க கொஸ்டினபிள் இந்த கருப்பு பணம் என்பது கரன்சியாக எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றி நம்மிடம் ஏதாவது இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கிற அளவிற்கு அது அவ்வளவு தூரம் இருக்கிறதா, கரன்சி வடிவில் இருக்கிறதா? கணக்கு இனிமே தானே சொல்ல முடியும். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏன் நீங்க எளிய மக்கள் மேல இருக்கக்கூடிய தாக்குதல்ல இருந்து இதை ஆரம்பிக்கிறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க இதை முதலைகளை பிடிப்பதற்கு, கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எளிய மக்களை இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கினால்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா? இதற்கு வேறு எந்த மாற்று ஏற்பாடும் கிடையாதா? அப்படி இருக்கிற போது, அதாவது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதல்ல, சிலருடைய குற்றத்திற்காக இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இங்க பிரச்சனை. அதாவது அதை நான் தலைகீழா பார்க்க விரும்புறேன். நீங்க ஏதோ குற்றமளித்தவர்கள் அதிகமாக இருப்பது போலவும் பாதிக்கப்பட்டவர்கள் குறைவாக இருப்பது போலவும் நாம் நினைக்க கூடாது. இது மாற்றி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள், கள்ளச்சந்தைக்காரர்கள் அவர்கள் சிறு பகுதியினர். ஆனால் இது பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பெரும்பான்மையான இந்தியர்கள். இதுதான் இந்த நடவடிக்கையினுடைய ஒரு மிகப்பெரிய கொடுமை என்று நான் நினைக்கிறேன். மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. அதனால இடைத்தேர்தலை தனிச்சு போட்டிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த விஷயத்தை விஜயகாந்த் கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு கால அவகாசம் ஏன் தேவைப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, தங்கள் சொந்த கட்சியினர், சொந்த கட்சி நிர்வாகிகள் நீங்கள் ஒரு புதிய கூட்டணி அமைக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை பார்ப்பதே முதல் விஷயம். அப்படி இருக்கிற போது மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக சேர்ந்து போட்டியிடலாம் என்று நினைத்த போது அதற்கு இந்த தேமுதிகவிலிருந்தே மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. நாம் நிச்சயமாக இந்த தேர்தலில் தோல்வியை தழுவுவோம் என்று. அதனால் இது விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு எதிர்பாராத ஒரு முடிவு. மக்கள் நல கூட்டணியுடைய இந்த தோல்வி அல்லது தேமுதிகவினுடைய இந்த தோல்வி என்று நான் பார்க்கவில்லை. மிக நன்றாக தெரியும். ஆனால் மிக நன்றாக தெரிந்தே ஒரு தற்கொலை பாதையை அவர்கள் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கிறது. எதிர்ப்புனா சந்திரகுமார் எதிர்ப்பா இல்ல ஒட்டுமொத்த அவருடைய கட்சி நிர்வாகிகள்? சந்திரகுமார் மட்டுமல்ல, நீங்கள் அன்றைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். மாவட்ட நிர்வாகிகளில் பெரும்பாலானோர் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். தனித்து போட்டியிடுவோம் என்று சொன்னார்கள். சிலர் திமுகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு சொந்த கட்சியினருடைய விருப்பத்திற்கு எதிராகவே ஒரு முடிவை இன்றைக்கு விஜயகாந்த் எடுத்தார். அதனுடைய விலையைத்தான் அவர் கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க பத்ரி? இந்த அவர் இதை வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நான் அதிலிருந்து விலகிறேன்னா, இவருடைய கட்சியும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் இவர் அரசியலிருந்து வெளியேறிவிட போகிறாரா? இல்லை, ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டணி செயல்படலாம் என்று எதிர்பார்த்து இறங்கினோம், செயல்படல, அதனால நான் வேறு பாதையை நோக்கி போகிறேன். ஆனா உள்ள அப்படிதான் இருக்கு, அந்த கண்டென்ட் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா யார் மேலேயோ குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரி. எங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த நாளொரு கூட்டணியோட சேர்ந்தது தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளலைங்கிற மாதிரியான ஒரு துணி இருக்கு. அது தேவையில்லை. அது ஏதோ சில கால்குலேஷன்ஸ் தேர்தலில் தொடர்ந்து தேர்தல்லையோ தொழிலையோ பல்வேறு இடங்கள்ல நம்ம ஒரு சில முடிவுகள் எடுக்கிறோம். அந்த முடிவு சரியான தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதுல இருந்து நம்ம மாறி இன்னொன்று செய்துட்டு போறோம். அது அப்ப கால்குலேஷன்ஸ் தான், அது தொண்டர்கள் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல, அது மனுஷபுத்திரன் சொல்ற மாதிரி அந்த நேரத்திலேயே அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அது ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து அந்த எதிர்ப்புகளையும் மீறி இந்த ஒரு கூட்டணியை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். சீட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு முறையில் இவர் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் அனைவராலும். அதற்காக அனைவரும் சேர்ந்து அந்த கூட்டணியில் எல்லாருமாக சேர்ந்து தான் இவரை முன்னிறுத்தி
பிரச்சாரம்லாம் நடந்தது, படுதோல்வியில முடிந்தது. அதெல்லாம் ஃபேக்ட். அதன் பிறகு இல்லை, நாங்கள் வந்து மீண்டும் எங்களுடைய பழைய மாதிரியான தேர்தல் நடவடிக்கையை நோக்கி போகிறோம், நாங்கள் தனித்து இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்றது தான் வந்து சரியான. நாங்களும் யாரையும் விமர்சிக்கல, அவங்களும் எங்களை விமர்சிக்கலங்கிற பாசிட்டிவான டோன்ல தான் அது 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 சரி. இந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. ஆனால் என்னன்னா, அவங்களுக்கு இந்த மக்கள் நல கூட்டணி அவர்கள் அமைத்த போது அவர்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத பார்வைகளையும் கொள்கைகளையும் கொண்டவர்கள் ஒன்று சேர்கிற போது அடிப்படையிலேயே அந்த கூட்டணியை வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இல்ல அந்த கூட்டணிக்கு மட்டும் பொருந்துமா, எல்லா கூட்டணிக்கும் இந்த கூட்டணி, ஏன்னா இவர்கள் எல்லாருக்கும் மாற்று என்று உள்ளே வருகிறார்கள். ஆனால் அவர்கள் முன்னுக்கு பின்னாக பேசிய விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள், அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள், இது எல்லாமே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடையே மிகப்பெரிய அளவிற்கு வித்தியாசங்கள் இருந்தன. மாற்று என்று நீங்கள் வருகிற போது ஒரு பொது திட்டம் என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். அது வெறுமனே ஒரு கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்றுவது மட்டும் அது ஒரு விஷயமாக இருக்க முடியாது. ஆனால் இவர்கள் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி துவங்கப்பட்ட போது இவர்கள் முன்வைத்த கருத்துக்களுக்கும் அவர்கள் தேர்தல் சமயத்தில் ஒரு கட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு கட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது உங்களுடைய இல்ல. அவர்கள் அதுதான் சொல்றேன். அப்ப என்னன்னா, இன்னொரு கட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று நினைத்த போது, திமுக அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று நினைத்த போது அதனுடைய பலன் இவர்களுக்கு வரவில்லை, அது அதிமுகவிற்கு போய் சேர்ந்தது. ஆக மக்கள் நல கூட்டணி யாருக்காக வேலை செய்தது என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. தா பாண்டியன் நீங்க ஒரு நேர்காணல்ல பேசும்போது திராவிட இயக்க சித்தாந்தங்களை எதிர்த்து நீங்க வந்து அரசியல் பண்ண முடியாது, தமிழகத்துல நேர் எதிராக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது பிஜேபி மட்டும்தான், அதைத்தான் நாம வந்து எதிர்க்கணும். திராவிட இயக்கங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நீங்க வந்து வைக்கலாம், அதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கொள்கையோடு இங்க இவங்க அரசியல் பண்ணியிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம்னு எடுத்துக்கிறதா, இல்ல இதுல இரண்டு பேரையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எதுக்காம யாரோ ஒருத்தரோட மட்டும் சேர்ந்து ஏற்றிருக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் சொன்னதாக அதை புரிஞ்சுக்கலாமா? இங்கே வந்து இப்போ பாரதிய ஜனதாவை எதிர்த்து தமிழகத்தில் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு ஆனால் ஒரு களம்ங்கிறதே இங்கே கிடையாது. அதனால அவர்களை எதிர்ப்பது என்பது தேர்தல் ரீதியில அவருக்கு எந்த பலனும் கொடுக்க போறது சித்தாந்த அடிப்படையில் அதை சொல்றாரு. சித்தாந்த அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டும் சித்தாந்த ரீதியில எதிர்க்கலாமானா அதுலயும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான ஒரு திராவிட இயக்க பின்னணியில இயங்கி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கணும். இப்போ ஒரு கட்டத்தில் சித்தாந்த ரீதியில ஒரு பிளாங்க் இல்லை, ஆனா அவர்களும் ஆமா நாங்களும் அண்ணா பெரியார் வழியில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு எதிர்க்க முடியும். அதாவது அவங்களுடைய செயல்பாட்டை மட்டும்தான் வைத்து எதிர்க்க முடியும். சித்தாந்தத்தை எல்லாத்தையும் வந்து தூரக்கட்டிட வேண்டியதுதான். அட்லீஸ்ட் தேர்தல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரோடையாவது ஒருவரோட சேர்ந்துதான் தேர்தலில் இயங்கி கொண்டிருக்க முடியுமா அல்லது வேண்டுமா அப்படின்னு பார்த்தா இப்பொழுதைக்கு கள நிலவரம் அப்படி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு மாற்று என்பதை முன்வைத்து ஒரு 4+2 6 கட்சிகள் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி என்ன நடந்ததுன்னா, நம்ம என்னை போன்ற ஒரு சிலர் எதிர்பார்த்த அளவுக்கான வாக்குகள் அவர்கிட்ட கிடைக்கல. அப்போ அது வந்து இப்பொழுது இன்னொரு தேர்தல் இதே மாதிரி நடப்பதாக இருந்தால் அவர்களுடைய என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்க வேண்டும் என்றால் யாரோ ஒருவரோடு சேர்ந்து இருப்பது தான் வந்து இப்பொழுதைக்கு பலன் தரும். இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து எப்படி கள நிலவரம் மாறும் அப்படிங்கிறது நமக்கு இப்பொழுதைக்கு தெரியாது. அப்போ மீண்டும் இது போன்ற ஒரு மாற்று என்பதை நோக்கி இவர்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் தேர்தல் வந்து ஒன்றை காண்பித்து கொடுத்தது. இவ்வளவு வரும் என்று எதிர்பார்த்த பலரும் அது வரவே வராது, அதை விட மிக குறைவானது தான் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம நிதர்சனமாக தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு நிதர்சனமாக தெரிந்ததற்கு பிறகு ரீகால்குலேஷன், ரீஅலைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒன்று. இல்லை, அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மாற்று என்பது ஒரு நாளில் உருவாகக்கூடிய விஷயம் அல்ல. அவருடைய உண்மையான நோக்கம் மாற்று என்கிற பட்சத்தில் ஒரு தேர்தல் முடிந்தவுடன் அதற்கான எல்லா விஷயங்களும் கலகலத்து போய்விட்டன. அப்படி என்றால் ஒரு தேர்தலை ஒட்டித்தான் இந்த மாற்று என்கிற கோஷம் முன்வைக்கப்பட்டதா? அந்த தேர்தலுக்குள் இருக்கக்கூடிய கணக்குகள் மட்டும்தான். இவர்கள் உண்மையில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய அரசியலை முன்னெடுக்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு காலமாவது இவர்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். அவங்களே 10 ஆண்டுகள் சொன்னாங்க. ஆனால் ஒரு தேர்தலை கூட இவர்களால் தாண்ட முடியவில்லை. அப்படி இருக்கிற போது இந்த மாற்று என்கிற கோஷமே அது உண்மையில் மேலோட்டமாக பொய்யாக வைக்கப்பட்ட ஒரு கோஷம் என்பதைத்தான் காலம் நிரூபித்திருக்கிறது. இல்ல, அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டு, அது உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு சரியான ஒரு குற்றச்சாட்டு தான். ஆனா நீங்க தொடர்ந்து அதே வழியில பயணம் செய்வதற்கு கொஞ்சமாவது சில பாசிட்டிவ்ஸ் நடந்திருந்ததுன்னா அவர்கள் ஒருவேளை தொடர்ந்து இருப்பார்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவதுன்னா சில தொகுதிகளிலாவது ஜெயிப்பது, இன்னும் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறுவது, அது எதுவுமே நடக்கல.
அப்போ உங்களுக்குன்ற ஒரு தனி கான்ஸ்டன்சி இருக்கு இல்லையா, உங்களுடைய கட்சி இருக்குது, உங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க, அங்கிருந்து ஒரு கடினமான ஒரு 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 கோபம் வெளிப்படும் பொழுது ஏங்க இப்படி எங்களை போய் இந்த மாதிரி வந்து தண்டிச்சிட்டீங்க அப்படின்னு தொண்டர்கள் கேட்கும் பொழுது கட்சிகள் கொஞ்சம் கலகலத்து போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவர்கள் முன்வைத்த மாற்றை மக்கள் நம்பி இருந்தால் அந்த குறைந்தபட்ச ஆதரவை கொடுத்திருப்பார்கள். அது அடிப்படையிலேயே நம்பகத்தன்மையற்றதாக இருந்தது, அதனால தான் மக்கள் அதை ஏற்கவில்லை. ட்ரம்ப்போடைய வெற்றி ஆணாதிக்கத்தின் வெற்றி அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. இதை வந்து அப்படிதான் பார்க்கணுமா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை வெள்ளை இன ஆணாதிக்கத்தின் வெற்றின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாக்கு சதவீதம் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, அதை கிளீனாக போட்டுட்டாங்க. பை ரேஸ், வெள்ளையர்கள், கருப்பர்கள், லாட்டினோ, அந்த விதத்தில் ஆண்கள், பெண்கள் அதிகமாக ஹில்லரிக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆண்கள் மிக அதிகமாக ஒரு 10-12% மேலே பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு, ட்ரம்ப்புக்கு வாக்களித்திருக்காங்க. கருப்பர்களும் லாட்டினோக்களும் அதிகமான சதவீதத்தில் ஹில்லரிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இது வந்து ஃபேக்சுவல் டேட்டா நமக்கு கிளியராக இருக்கு. ஆனால் அதே மாதிரி இன்னொன்றும் ரொம்ப வித்தியாசமானது, இளைஞர்கள் பெருமளவு ஹில்லரிக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு 25 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள், வயதானவர்கள் பெருமளவு ட்ரம்ப்புக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இதே மாதிரியாக சற்றே இந்த ரேஸ் வித்தியாசம் இல்லை. பிரிட்டனில் பிரெக்சிட் வாக்கில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் யூரோப்பியன் எக்கனாமிக் யூனியனில் சேர்ந்து இருப்பதற்கும் வயதானவர்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்குமாக வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று நிச்சயமாக பெருமளவு வெள்ளையின ஆண்களுக்கு ஹில்லரிக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லை, அது கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் ஆணாதிக்கம் என்பதும் அல்லது ட்ரம்ப் நமக்கு வேண்டியதை செய்வார் என்பதும் எல்லாம் சேர்ந்து வருது அந்த இடத்துல. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது பதிரி சொன்ன மாதிரி ஆணாதிக்கம் அல்லது பிறர் மீதான வெறுப்பு, அதாவது நீங்கள் இன ரீதியாக பிற மதத்தை சேர்ந்தவர்கள், அந்நிய நாட்டவர்கள் மீது இதையெல்லாம் ஒரு கார்டாக வந்து ட்ரம்ப் வந்து பயன்படுத்துகிறாரு. ஆனால் இதெல்லாம் எந்த மீது அவர் பயன்படுத்துகிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார நெருக்கடி, அதே போல் பெரிய பணக்காரர்களுக்கு சாதகமான கொள்கையை அமெரிக்க அரசு மேற்கொள்கிறது. இப்படி பல விஷயங்களின் மீது நாட்டில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது. அப்போ ஒபாமா இது சார்ந்து ஒரு பெரிய எந்த சீர்திருத்தத்தையும் அவரால் செய்ய முடியவில்லை, சிறு சிறு விஷயங்களை தவிர என்கிற ஒரு அதிருப்தி நாடு முழுக்க அங்கே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதுதான் எப்பொழுதுமே ஒரு நாட்டில் ஒரு உள்நாட்டு நெருக்கடி அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடி அதிகமாகிற போது அந்த வடிவத்தில் அது வெளிப்படாது. மாறாக மக்களுக்கு புரியக்கூடிய மிக எளிமையான உணர்ச்சிகரமான விஷயங்கள், அதை வைத்துத்தான் உலகம் முழுக்க இது போன்ற நெருக்கடி நிலையில் தவறான நபர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். ஆனால் இதில் எனக்கு ஒரு பெரிய புரிந்து கொள்ள முடியாத அல்லது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக நம்முடைய நம்பிக்கை என்பது ஒரு ஆசிய நாடுகளில் இந்த பெண்ணடிமைத்தனம் அல்லது பெண்களை பிற்போக்காக கருதுவது, ஒடுக்குவது என்பது ஆசிய நாடுகளினுடைய ஒரு பிரச்சனை என்பது போன்றும், ஐரோப்பா அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகள் பெண் விடுதலை சார்ந்து ஒரு பெரிய முற்போக்கான எண்ணங்களை, விடுதலையை கலாச்சார ரீதியாக அடைந்து விட்டன என்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் பிரதமராக ஒரு பெண்ணை இந்தியர்கள் இருக்கிறார்கள், முதலமைச்சர்களாக இருக்கிறார்கள், அதே போல பங்களாதேஷில் இருக்கிறார்கள், பாகிஸ்தானில் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் ஒரு பெண் பிரதமராக வருவதை ஏற்க மாட்டார் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த நாட்டினுடைய கலாச்சார ரீதியான விஷயத்திற்கும் அரசியலுக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கிறது? அப்படி அதே கேள்வி இங்கும் எழுப்பலாம். இங்கு இன்றைக்கும் குடும்பங்களில் பெருமளவிற்கு பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் அரசியல் ரீதியாக பெருமளவிற்கு மேலே வர முடிகிறது. அப்படி என்றால் இந்த முரண்பாடு எங்கிருந்து தொடங்குகிறது? உண்மையில் நம் அமெரிக்க கலாச்சாரத்தை அல்லது ஐரோப்பிய கலாச்சாரத்தை நாம் எந்த அளவில் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம்? அதனுடைய பெண் விடுதலை சார்ந்து அல்லது அதனுடைய ஜனநாயக மதிப்பீடுகள் சார்ந்து அது உண்மையிலேயே அவர்களுடைய அரசியலில் அது பிரதிபலிக்கிறதா என்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. உயர்த்தி பிடித்த தூக்கி பிடித்த அந்த கலாச்சாரம் மீதான கேள்வியா தான் இதை பார்க்கணும். இதை வந்து நம்ம இங்க ஆட்சி அதிகாரத்துல கட்சி அதிகாரத்துல பெண்கள் வர முடிகிறது, அங்க ஏன் வர முடியலங்கிற கேள்வி இருக்கு. இதை நீங்க வந்து அமெரிக்காவை தனியாகவும் ஐரோப்பிய நாடுகளை பிரித்தும் வைக்கணும். இன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டனையும் சேர்த்து, பிரிட்டனில் பெண் பிரதமர், ஜெர்மனி மிக மிக முக்கியமான வலிமையான பொருளாதார நாட்டில் பெண் அதிபர் இல்லையா, சான்சலர். நார்டிக் நாடுகளில் பெண்களுக்கு மிகப்பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கு, பிரான்ஸில் இருக்கு. ஆக நீங்கள் வந்து அமெரிக்கா வேறு, நம்ம வந்து அமெரிக்காவே ஐரோப்பாவையும் ஒன்றாக குழப்பிக்கொள்ளக்கூடாது.
ஆனால் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ் பிற்போக்குத்தனமானன்னு வைத்துக்கொள்வோம் இப்பொழுதுக்கு. அதை நான் பிற்போக்குங்கிற வார்த்தை நேரடி மொழிபெயர்ப்பு இல்லைன்னாலும் கன்சர்வேட்டிவ் கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு அமெரிக்கா. ஐரோப்பாவில் அமெரிக்கா வேற, ஐரோப்பா ஹைலி லிபரல். அப்படி இல்லை இங்கே. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு கத்தோலிக்கர் அதிபராக வருவதற்கு யோசித்து கூட பார்க்க முடியாது. அங்கே மத சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய மார்மான்ஸ் சான்ஸே கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராங் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் கண்ட்ரி. அதுக்கு கீழ் மட்டத்தில் அந்த குழுக்கள் எல்லாம் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய இது இருக்கும். ஒரு ஒரு இருக்கு. இப்போ ஜேஎஃப்கே வந்தார், அதை பார்த்து அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு இருக்கும் அங்கே. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அங்கே வெளிப்படையாகவே ஒரு பெண் வரக்கூடாது அப்படின்றெல்லாம் அங்கே பேசினார்கள். நம்ம ஊரில் அது மாதிரிலாம் பேசவே முடியாது. நிறைய பேர் ஒரு பெண் அதிபராக இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அங்கேயும் மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கருப்பினத்தவர்களும் பெண்களும் மாகாணங்களின் கவர்னர்களாக ஆகியிருக்கிறார்கள், ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும். ஆனால் அந்த உச்சபட்ச பதவி என்பதை நோக்கி போகும்பொழுது அவர்களுக்கு தடை இருக்கு. கருப்பர்களுக்கு இருக்கு, அதை மீறிதான் ஒபாமா வந்தார். பெண்களுக்கு இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். கீழ் மட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அமெரிக்கா இன்னும் ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு நாடு. அது ஒன்று. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்தியாவை விட அமெரிக்கா அல்லது ஆசிய நாடுகளுடைய அமெரிக்கா கன்சர்வேட்டிவான கண்ட்ரியா அப்படின்னு சொன்னா, நம்ம இதுவரைக்கும் அமெரிக்க கலாச்சாரம், அமெரிக்க பண்பாடு, அங்க இருக்கக்கூடிய சுதந்திரம் சம்பந்தமாக, ஏனென்றால் உலகத்தில் சுதந்திரத்தினுடைய ஒரு பெரிய குறியீடாக, சமத்துவத்தினுடைய குறியீடாக தொடர்ந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதுல என்ன கேள்வினா, இப்ப நீங்க இங்க கட்சி அதிகாரத்துல, ஆட்சி அதிகாரத்துல பெண்கள் இருக்கிறாங்க நம்ம பேசுறோம், கம்பேரிட்டிவ் அதிகமா இருக்கிறாங்க நம்ம பேசுறோம். ஆனா நீங்க கீழ்நிலை அதிகாரம்னு நீங்க எடுத்துக்கோங்க, உள்ளாட்சி அதிகாரம் நீங்க எடுத்துக்கோங்க, அங்கே அவங்களால தன்னிச்சையாக செயல்பட முடியல. இதை எப்படி நீங்க பாக்க? இல்ல, இன்னைக்கு நம்ம உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கான பங்கேற்பை அதிகப்படுத்தியிருக்கோம், தொடர்ந்து மேல வந்துட்டு இருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னு அதிகப்படுத்தி இருக்கிறோம், மேல வராங்க. இடஒதுக்கீடு அடிப்படையில நடக்குது, அது நடந்துருக்கு. தன்னெழுச்சியாக இங்க கட்சி அதிகாரத்துக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் தன்னெழுச்சியா பெண்கள் வர்றாங்கல்ல, அந்த தன்னெழுச்சியோட அங்க நடக்குதா? நான் கேள்வி அதுதான். அப்படி என்னன்னா, பெண்கள் இப்ப மைய நீரோட்டத்துக்குள்ள இந்தியாவில் கொண்டு வர்றாங்க. ஆனா அமெரிக்காவில் இருப்பதை விட அதிகமான பெண் விரோத மனப்பான்மை என்பது இந்திய பண்பாட்டிற்குள் இருக்கிறது. ஆனால் ஒரு தலைவராக ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்வதில் இந்தியர்களுக்கு எந்த மனச்சிக்கலும் இல்லை. அந்த சிக்கல் அமெரிக்காவில் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அங்கு என்ன விதமான ஒரு அரசியல் பண்பாடு நிலவுகிறது என்கிற கேள்வி வருகிறது நமக்கு. இன்னொரு விஷயம், இதை நான் அமெரிக்கா அது ஐரோப்பாவை பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்வதில் இது வெறும் பெண் சார்ந்த விஷயமாக மட்டும் நான் பார்க்கவில்லை. பொதுவாக இன்றைக்கும் கூட ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் இஸ்லாமிய வெறுப்பு அல்லது நிறவெறி போக்கு, அந்நியர்களுக்கு எதிரான மனோபாவம் என்பது இன்றைக்கு ஒரு ஐரோப்பிய நாடுகளிலும் பரவலாக உருவாகி வருகிறது. அப்படி இருக்கிற போது அவருடைய அரசியல் கோஷங்களிலும் அது எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது இன்றைக்கு உலகளாவிய சர்வதேச பொருளாதாரத்தோடும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகளோடும் சம்பந்தப்பட்டது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், பொதுவாகவே நீங்கள் மேற்கு நாடுகளில் மாறி வரக்கூடிய, அவர்கள் இதுவரைக்கும் உருவாகி வந்த அந்த ஜனநாயக பண்புகளுக்கு மாற்றான ஒரு அடிப்படைவாத போக்கு என்பது மேலெழுந்து வருகிறதோ என்கிற அச்சம் மேலிடுகிறது. அதற்கான ஒரு குறியீடாகத்தான் நான் ட்ரம்பினுடைய வெற்றியை பார்க்கிறேன். இந்த போக்கு நாளை வேறு பல நாடுகளிலும் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. பரந்த மனப்பான்மைன்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாமே இப்ப குறுகிய மனப்பான்மை. எனது நாடு, எனது மக்கள், எனது நாட்டோட வளர்ச்சி, பக்கத்து நாடை பத்தின சிந்தனைகள் எனக்கு இல்லை. அது இங்க மாநிலங்களவுல இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கு. இப்போ எல்லாமே தனித்தனி தீவாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதுல உண்மை இருக்கு. இந்த இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா, இதில் அமெரிக்காவை விட்டுட்டு நம்ம ஐரோப்பாவை தான் பார்க்கணும். இங்கே அந்த இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த தேசியவாதம் மிக பெரிதாக பேசப்பட்டு அது ஒரு குறுகிய வாதமாகத்தான் இருந்தது. எல்லா நாடுகள்லையும், ஐரோப்பிய நாடுகள் சண்டை போட்டவங்க அத்தனை பேரும் இரண்டாம் உலகப் போர் உடைய அழிவும் அதோடைய கோரத்தையும் பார்த்ததற்கு பிறகுதான் இந்த லிபரல் ஒரு தாராளவாதம், நான் இதில் சொல்லலை, பொருளாதாரத்தில் சொல்லலை, சோஷியல் பொலிட்டிக்கல் ஐடியாஸில் உங்களுக்கு ஹியூமனிசம், உலக மனித உரிமைகள் போன்ற பல விஷயங்கள் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகுதான் பேசப்பட்டது. அதே நேரத்தில் தான் பொருளாதாரத்திலையும் ஒரு பெரிய வளர்ச்சி ஐரோப்பிய நாடுகள்லையும் பார்த்தோம். மிகப்பெரிய வளர்ச்சி, வாய்ப்புகள் அதிகமானது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போச்சு. ஆனால்
பிறகு திருப்பி 2008 நிதி பிரச்சனைகளுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா வேலைகள் தொடர்ந்து போயிட்டு இருந்தது, இப்பயும் போயிட்டு இருக்கு பல நாடுகள்ல. அது வேலை போகுது அப்படின்னா அது நிச்சயமாக மூன்றாம் உலக நாடுகளை நோக்கி தான் அது போன்ற அந்த வேலைகள் போகுது. கூட இப்போ இந்த ஆட்டோமேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பென்ஷன் கிரைசிஸ் பல நாடுகளில் உருவாகிட்டு இருக்கு. அதனால இந்த வயதானவர்கள் ஏன் வந்து பிரெக்சிட்டாக இருக்கட்டும் அல்லது இப்போ ட்ரம்ப்புக்கு வாக்களிப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கை மேல ஒரு பெரிய அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. நான் இதுக்கு மேல என்னால் உழைக்க முடியாது, எனக்கு வயதாயிருச்சு, நான் பென்ஷனும் ஒரு ஸ்டேபிளான ஒரு பொருளாதாரமும் இருக்கும், என்னால் வாழ்க்கை நடத்த முடியும்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அதுவே கேள்விக்குறியாகும் பொழுது அவர்கள் ஒரே நபர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொஞ்சம் லிபரலாகவும் இன்றைக்கு வந்து அந்த அவநம்பிக்கை மேலீட்டினால ஒரு குறுகிய மனப்பான்மையும் கொண்டவராகவும் ஆவது வந்து இயற்கை. அப்ப இளைஞர்களுக்கு தானே அதிகமா இருக்கணும். இல்ல, என்னன்னா இளைஞர்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை அதிகமானவர்களாக இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஒரு மிடில் ஏஜை தாண்டினவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டை இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு 35-40 கிட்டக்க நெருங்குறவங்களுக்கு தான் ஒரு சின்ன பயம் அதிகமாகுது. இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குது, ஏன்னா அவர்கள் வந்து அதையும் பல நிறுவனங்கள் விரும்புறாங்க. இப்ப யாருக்கு அவநம்பிக்கை அதிகம்? முக்கியமாக நீங்க வந்து அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு நம்ம ட்ரம்ப்பை பத்தி பேசும்பொழுது அங்க வயதானவர்களை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கலவரம் இருக்கு. அந்த கலவரத்தை தான் நம்ம இங்க. இது ஆரோக்கியமான போக்கு இல்லை இந்த சிந்தனை. நிச்சயமா இது ஆரோக்கியமான போக்கு இல்லை. இல்லை, அதாவது நம்ம இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறப்போ ஒரு பாதுகாப்பின்மைக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அல்லது மக்கள் ஆட்படுகிற போது அது மிக சுலபமாக பிற்போக்கு சார்ந்த மதிப்பீடுகளிடம் போய் அடைக்கலம் தேடுவது என்பது வழக்கமாகிவிட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மறுமலர்ச்சி சிந்தனைகள் அல்லது ஒரு விதமான லிபரல் திங்கிங் வந்து வளர்ந்தது என்பது உண்மை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்போ பிரான்ஸில் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, இல்லை லண்டனில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, உடனடியாக மக்களுடைய மனோபாவம் என்பது உடனடியாக மாறிவிடுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த லிபரல் அந்த ட்ரெடிஷன் என்பது வலிமையுடன் அங்கு இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. செப்டம்பர் 11க்கு பிறகு நீங்கள் அமெரிக்காவில் மட்டுமல்ல, நீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டு இளைஞர்கள்ட்ட இருந்தா தானே நம்ம வந்து பயப்படணும். நீங்க மிட் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுடைய இல்ல வயதானவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பயத்தை வந்து நீங்க நம்ம இது இளைஞர்கள்ட்ட அது இல்லவே இல்லை, வயதானவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் இந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மட்டும் முழுமுற்றாக நம்ம கணிக்க முடியுமா என்பது ஒரு கேள்வி. என்றால் ஒரு தேர்தலில் பல காரணங்களுக்காக வாக்களிக்கிறார்கள் மக்கள். அது இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி அது போன்ற ஒரு போக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அதை அப்படி ரெண்டாக பிரிக்க முடியுமா? அதாவது மிடில் ஏஜில் இருக்கவங்க வயசானவங்க எல்லாம் வந்துட்டு ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்க, இளைஞர்கள் எல்லாம் ஹிலாரி ஆதரிக்கிறாங்க, அதுதான் இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஆனா அங்கே இளைஞர்கள்ட்ட இந்த வேலைவாய்ப்பின்மை என்பது அமெரிக்காவிலும் சரி ஐரோப்பாவிலும் சரி ஒரு பெரிய கிரைசிஸாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த இனவாத போக்கு, பிறர் மீதான வெறுப்பு, மத ரீதியான வெறுப்பு, இது இளைஞர்களையும் இன்றைக்கு ஆக்கிரமித்து வருகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ட்ரம்பினுடைய அந்த வெற்றியை தனிப்பட்ட ஒன்றாக நீங்கள் பார்க்காதீர்கள். அது 2ஆம் உலகப் போருக்கு முந்தைய ஒரு தேசியவாதம் என்பதை உலகத்தை எப்படி ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளியதோ அதுபோன்று அல்ல, ஆனால் அதற்கு நிகரான வேறொரு நெருக்கடியை நோக்கி இந்த உலகம் நகர்கிறதோ என்கிற ஒரு பெரிய கவலை ஏற்படுகிறது. 2 நாளைக்கு முன்னாடி இதே விவாதம் நடந்தது, வேற ஒரு தலைப்பில் நடந்தது. அப்போ பிரச்சாரம் வேறு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வேறு, அதுல சில நிர்பந்தங்கள் இருக்கும், நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் கட்சிகள் தரப்புல இருந்து மக்கள் தரப்புல இருந்துன்னு சொன்னாங்க. ஒருவேளை அது சாத்தியப்படுத்துவதற்கான வழிகள் இருக்கும், அங்க ஒரு லகான் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரம்பை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி நீங்க முற்றுமுழுதாக விட்டுட முடியாது. ஏன்னா அவர் வந்து சிலவற்றை நம்பி அதை முன்வைத்து ஜெயித்து வந்திருக்காரு. அதை நம்பி அவருக்கு நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவர் அதை சரியாக செய்யலைன்னா அவருக்கு இன்னொரு டேர்ம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது இன்னொரு டேர்ம் கிடைக்குமாங்கிறது வேற விஷயம். இப்ப நீங்க வந்து இவர் சில செயல்களையாவது இவர் செய்தாகணும். அவருடைய கோர் கான்ஸ்டிடன்சின்னு இருக்கு இல்லையா, முதல்ல ட்ரம்ப்பை வந்து நீங்க வேற மாதிரி பார்க்கணும். நீங்க அவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியுடைய உள்ளிருந்து வந்தவர் கிடையாது, அவர் அந்நியர். ரிப்பப்ளிகன் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில இருந்து வந்தவர். ட்ரெடிஷனல் ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாரையும் வந்து நடுக்கமுறை செய்து ஒரு கோடிக்கு தள்ளி அவர்களால் இவரை தடுத்தே நிறுத்த முடியாத அளவுக்கு அவர் எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போய் அவர் மேல வந்தவர். இப்ப இதை பார்த்து இருக்கக்கூடிய மற்ற ரிப்பப்ளிகன்ஸ் இருக்காங்களே, அதாவது கொஞ்சம் சென்டரை நோக்கி வர்ற, வலதிலிருந்து சென்டரை நோக்கி வர்ற பலருமே இதுதாண்டா ஜெயிப்பதற்கான வழி அப்படின்ட்டு அவர்கள் டக்குன்னு கொஞ்சம் வலதை நோக்கி போயிட முடியும். இப்ப சோஷியல் இஷ்யூஸ்ல
இங்கே வந்து அந்த நாட்டில் அபார்ஷன் இன்றைக்கும் ஒரு பெரிய இஷ்யூ. அபார்ஷன் அனுமதிக்கப்படணுமா கூடாதா அப்படிங்கிறதுல வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு. மரண தண்டனை இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு கருத்து இருக்கு. அப்ப அதை நோக்கி நகர்த்துவதற்கான செயல்பாடுகள் நடக்கும், கட்டாயமா நடக்கும். எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருந்து பல செயல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்தியாவில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கு ஏன்னா எதிர்ப்புகள் என்ன மாதிரியான விளைவுகள் இல்லை என்னென்ன வந்து அவர் அந்த பிற்போக்குத்தனமான பப்ளிக்கை வந்து அவர் வச்சு மையமாக வச்சு தான் இந்த வெற்றியை அவர் பெற்றிருக்காரு. அப்போது இதை வலிமைப்படுத்திக் கொள்ளணும்னு அவர் நினைப்பார் வந்துட்டு. அது உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டு உறவுகள்லையும் சரி சில குறிப்பிட்ட தாக்கங்கள் அது செலுத்தும், தொழில்துறை சார்ந்த உறவுகள்லையும் அது சில விஷயங்களை கொண்டு வரும் அப்படின்னு தான் நான் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.